திங்கக்கிழமை சாயங்காலம் சிலிண்டர் டெலிவரி கொடுக்கணும் விநாயகர் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு கல்பனாவையும் அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர சொல்லிட்டு அவளையும் பிக்கப் பண்ணிட்டு நானும் கல்பனாவும் 2 பேரும் சேர்ந்தே விநாயகர் கோயிலில் சிலிண்டர் டெலிவரி கொடுத்துட்டு விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததும் பார்த்தோன்னா இந்த முந்திரி பருப்பு நம்ம வீட்டு பக்கத்தில் முன்ன வித்துட்டு இருந்தாங்க, இப்போலாம் வரதில்லை. அதனால் அங்கே பார்த்தோன்னே வாங்கிட்டேன். சரி கல்பனா ரொம்ப டயர்டாக இருக்குமே ஏதாவது வாங்கி கொடுங்கன்னா அப்படி பாதாம் பால் சில்லுன்னு ஒன்று வாங்கி கொடுத்தேன். நான் குடிக்கல, எனக்கு குடிக்கணும்னு தோணலை. சரி ஓகே காய்கறி வாங்கலான்னு போனேன். அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய், நீட்ட கத்திரிக்காய் எல்லாம் நிறைய விற்றுருந்தாங்க. எனக்கு ஒரு கத்திரிக்காய் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு இப்படி திரும்பும் போது பாருங்கள், இதுதான் நம்ம சேலத்துக்கே ஃபேமஸான கோட்டை மாரியம்மன் கோயில் கோபுரம். எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்க, அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் அவங்க. சரின்னு சொல்லிட்டு மல்லிப்பூ கொஞ்சம் வாங்கிட்டு நேராக சிக்கன் கடைக்கு வந்தோம். இன்றைக்கி லெக் பீஸ் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா கல்பனா சர்டிஃபிகேட்டு மெடல்லாம் கொடுத்தாங்க, மாஸ் ஷீல்டெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாச்சு. இதை விட வேறு என்னங்க வேணும் ஒரு தாய்க்கு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் நானும் ஏஞ்சலினா கல்பனா எல்லாம் கண்ணாமூச்சி கட்டி விளாண்டுட்டு இருந்தோம். எனக்கு இன்றைக்கி சாயங்காலம் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.